நமக்கு ஆற்றல் என்பது நம்ம உடலுக்குள் இல்லை என்றால் நோயாளியாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு சங்கடம். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம். ஆனா, தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்யும்போது நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி என்பது கிடைக்கும். தியானம் செய்யவில்லை என்றால் ஆற்றல் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை மனதில் இருக்கும்போது கொஞ்சம் ஆற்றல் என்பது நமக்கு கிடைக்கும். எண்ணங்களற்ற நிலை என்பது எப்போ வருது நமக்கு? தூக்கத்துல தான் வரும். தூக்கத்துல மனம் இருக்காது. ஆனா, நம்முடைய விழிப்புணர்வு கூட இருக்காது. நாம எங்க இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தூக்கத்துல? எவ்வளோ நேரம் தூங்கி இருக்கிறோம்? என்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் ஏதாவது ஒரு ஆற்றல் நமக்குள்ள இறங்கும்போது அது கூட நமக்கு விழிப்புணர்வுல இருக்காது. ஏன்னா நாம தூங்கி இருக்கிறோம். 0 தாட்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா அன்அவேர் ஸ்டேட்ல இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ ஆற்றல் தேவை என்பது நமக்கு ஒரு தெளிவு என்பது இருந்தால் அந்த ஆற்றல் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்க முடியும். ஒரு தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறோம்? தலைவலி வந்தால் போய் தூங்குறோம். ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ இல்லை ஓவர் நைட்டோ மொத்தமாக தூங்கினால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலே அந்த தலைவலி என்பது இருக்காது, இல்லை குறைஞ்சி இருக்கும். அதாவது ஹீலிங் என்பது நடந்துதா இல்லையா? இந்த ஹீலிங் என்பது நடக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி என்பது நமக்குள்ள, அதாவது உடலுக்குள்ள வரணும்.